ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிளாசிக் அண்ட் ஃபஜ்ஜி ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபஜ்ஜியாக ப்ரௌனி செய்யணுமா? நான் இந்த வீடியோவில் ப்ரௌனியோட ரெசிபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இது அன்சால்ட் பட்டர். இது நெக்ஸ்ட்டு டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். நான் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் ஒரு 150 கிராம்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். 150 கிராம்ஸ் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவுமே நம்ம ரூம் டெம்பரேச்சர்லாம் தான் எடுத்துக்கணும். ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோமோ எல்லாமே ரூம் டெம்பரேச்சராக இருக்கணும். நெக்ஸ்ட் டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட் அண்ட் பட்டரை பாயில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 4 எக்கு நான் எடுத்துக்கிறேன். எக்ஸை எல்லாத்தையுமே உடச்சி ஊற்றிட்டு பிளெண்டர் வச்சு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு ஒரு 1 மினிட்க்கு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸை நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை எப்படி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும்னா 3 பேட்சாக பிரித்து பிளெண்ட் பண்ணிக்கணும். இது எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும்னா லைட்டாக அந்த சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். ஓவர் பீட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ எக்கும் சுகரும் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ணுறோன்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது எவ்வளோ ஆட் பண்ணணும்னா ஒரு 5 ml ஆட் பண்ணால் போதும். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு லைட்டாக பிளெண்டர் வச்சு நம்ம லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓவர் பிளெண்ட் ஆகிடக்கூடாது. ஜென்டலாக மட்டும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோன்னா காஃபி பவுட்ரு கூட வார்ம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். நான் ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக 1 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ராட் 2 பக்கமும் மேலே ராடு கீழே ராடு ஆப்ரேட் ஆகிற மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். நான் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக செட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மைதா ஒரு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஜலிச்சு இப்படி பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். கொக்கோ பவுடர் நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம நல்லா எல்லாத்தையும் சேர்த்தாப்புல ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு அந்த ப்ரௌனி பேட்டர் கிடச்சிரும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் ப்ரௌனியோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபஜ்ஜியான ப்ரௌனி கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சுட்டேன். நான் 1 kgக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது நான் 2 பேட்சாக எடுத்துக்கிறேன். ஒரு பேட்ச் ஃபஜ்ஜி ப்ரௌனிக்காக ஒரு பேட்ச் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம எடுத்ததுக்கப்புறமா கீழே வச்சு நல்லா டேப் பண்ணிக்கணும். எதுக்காக டேப் பண்ணுறோம்னா உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வெளியில் வந்துடும். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம இப்படி உள்ளே கிண்டும் போது உள்ளே இருந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். நம்மளுக்கு மேலே இந்த மாதிரி டிசைன்ஸ் ஏதாவது தேவைன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரேயில் மீதி இருந்த பேட்சை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
நம்ம ஃபஸ்ட்டில் பண்ண மாதிரியே இதுக்கும் வந்து ஸ்பேச்சுலா வச்சு உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏர் பபிள்ஸ் போகிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌனி ட்ரே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணலை. டைம் மட்டும் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து டைம் வச்சுருக்கேன். மீதி வந்து டெம்பரேச்சர் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் வச்சுக்கணும். இப்போ வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து வெளியே எடுத்து பார்த்துடலாம். ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம ப்ரௌனி வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. இந்த மேலே கிரிங்கிள் ட்ராப்போட இருக்குல்ல, இது வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனி. இது வந்து கிளாசிக் ப்ரௌனி. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு வந்து எந்த ஷேப் வேணுமோ, எவ்வளோ குவான்டிட்டிக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நம்ம விருப்பத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரௌனி செஞ்சு முடிச்சாச்சு. ப்ரௌனி செய்யும் போது வீடு ஃபுல்லாகவே ஸ்மெல் நல்லா இருந்தது. அதே மாதிரி டேஸ்ட்டுமே வந்து டூ குட். நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே போல் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய், see you.